ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ் ரிவ்யூ சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் எந்த படத்தை விமர்சனம் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விபி வினு அவர்களின் இயக்கத்தில் சமீபத்தில் டென்ட் கோட்டா அப்படின்ற ஓடிடியில் வெளியான சாட்சி பெருமாள் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிமா, இது ஒரு ஃபீச்சர் ஃபிலிமான்னு தெரியாம ஒரு படத்தை பார்த்துருக்கிறேன். அந்த படத்தை பத்தி தான் இன்னைக்கு நான் விமர்சனம் பண்ண போறேன் நண்பர்களே. இந்த படத்தோட முதல் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட டியூரேஷன் வெறும் 45 நிமிஷம் தான். 45 நிமிஷமா? ஆமாங்க, 45 நிமிஷம் தான். இந்த 45 நிமிஷத்துல இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தி சுருக்கமா நான் ஒரு 5 நிமிஷத்துல சொல்லிடுறேன். அதாவது இந்த படத்தோட கதையை பத்தி பேசணும்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தின் கதாநாயகர் ஒரு வயசானவருங்க. இந்த வயசானவரோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பத்திரப்பதிவு ஆபீஸ்ல ஒரு பத்திரப்பதிவு ஏஜென்ட் கிட்ட சாட்சி எழுத்து போடுற ஒரு ஆளு. அதுதான் இவரோட பேரு, சாட்சி பெருமாள் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. இவரோட வேலையை என்னன்னு பாத்தீங்கன்னா, காலையில ஒரு மலை பிரதேசத்துல குடும்பத்தோட வாழ்ந்துன்னு இருக்கிறாரு. ஒரு 8-9 மணிக்கெல்லாம் கிளம்பி அந்த மலையிலிருந்து இறங்கி சிட்டிக்கு வந்து ஒரு பத்திரப்பதிவு ஆஃபீஸில் வேலை பார்க்கறது. வேலை பார்த்து என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் நீ நடக்குதோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு சாட்சி எழுத்து போடுவார். இதுதான் இவரோட வேலை. ஆனால் அந்த மாதிரி வேலை போயிட்டு இருக்கும்போது இவருக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாசத்துல எந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் நடக்காதனால அந்த மாசம் ஃபுல்லாக இவருக்கு வருமானமே கிடையாது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க குடும்பத்தோட. அவரும் அவரோட மனைவியும் பார்த்தீங்கன்னா, அவங்க மனைவியோட காலில் இருக்கிற மெட்டியை கொண்டு போய் அடகு வச்சு அந்த காசுல வந்து நம்ம சாப்பிடலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு வருமானம் அவருக்கு. ஆனால் எப்படியோ அப்படி இப்படி கஷ்டப்பட்டு அந்த ஆடி மாசத்தை ஓட்டிடுறாரு. அதுக்கப்புறம் ஆடி மாசம் தானதுக்கு அப்புறமா அந்த பத்திரப்பதிவு ஆஃபீஸுக்கு போறாரு. போன முதல் நாளே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வருது. வந்த உடனே இவருக்கு ஒரே சந்தோஷம், எப்பாடா இன்னைக்கு கொஞ்சம் காசை நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க. பண்ணதுலேருந்து இவருக்கு ஒரு சாட்சி கையெழுத்து போட்டதுக்கு ஒரு நல்ல கமிஷன் கிடைக்குது. ஆனால் இதுக்கு அப்புறம் இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் பணம் சம்பாரிச்சாலும் அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணை வந்து அவர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த பொண்ணுக்கு ஒரு பேத்தி, இவருக்கு ஒரு பேத்தி ஒன்று இருக்கு. அந்த பேத்திக்கு காது குத்து வச்சிருக்கறனால அந்த காது குத்துக்கு ஒரு 12,000 ரூபாய்க்கு இவருக்கு செலவு இருக்குங்க. ஆனால் கையில் மனுஷனுக்கு காசே இல்லை. ஆடி மாசம் டைம்ல இவருக்கு வருமானமே இல்லாதனால சாப்பாடுக்கே வழி இல்லை. ஆனால் அந்த 12,000 எப்படி புரட்டினாரு அப்படின்றது அந்த படத்தோட மீதி கதையை. ஸோ புரட்டினாரா இல்லையா, பேத்திக்கு வந்து காது குத்து நடத்தினாரா இல்லையா சாட்சி பெருமாள் அப்படின்றது தான் மீதி கதை. இது எப்படி எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்றது தான் ஒரு சேலஞ்சிங்கான விஷயமே. ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் சின்ன கதை இதுதான். இருந்தாலும் இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸை பத்தி பேசுவோம். இதோட முதல் பாசிட்டிவே ஏற்கனவே நான் சொன்ன பார்த்தீங்களா, டியூரேஷன் தான். அதாவது இந்த 45 நிமிஷத்துல எவ்வளோ கிறிஸ்பியா எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு இந்த கண்டென்ட்டை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. கரெக்டாக 45 நிமிஷத்துக்கு எடுக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் தான். அதாவது நம்ம பயலுகெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன்னு சொல்லி 45 நிமிஷத்துல கண்டென்ட்டுக்குள்ளே வராம 30 நிமிஷம் ஓட்டிட்டு மீதி இருக்கிற 1/4 மணி நேரத்தில் அறக்க பறக்க ஏதோ ஒன்று சொல்லிட்டு பார்ட் 2ல நான் மீதி கதையை சொல்லிக்கிறேன்ற மாதிரி எடுப்பாங்க. ஆனால் அந்த கதை இந்த படத்தில் வேலைக்கே ஆகல. 45 நிமிஷத்தில் அந்த கண்டென்ட்டை எப்படி சொல்ல முடியுமோ அவ்வளோ கிறிஸ்பியா அவ்வளோ அழகாக சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. அது வந்து இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லுவேன். இரண்டாவது பாசிட்டிவ் என்னன்னா, இந்த படத்தோட விஷுவல் தாங்க. இந்த படத்தை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா ஒரு மலை பிரதேசத்தில் எடுத்திருக்காங்க. அவ்வளோ அழகா விஷுவல் காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் ரொம்ப பூந்து விளையாடி இருக்காருன்னு சொல்லுவேன். எங்கெங்கெல்லாம் கேமரா வச்சா அழகா விஷுவல் கிடைக்குமோ அந்த மாதிரி அழகான விஷுவல்ஸ் வந்து எடுத்து பிரசன்ட் பண்ணியிருக்காரு. அது வந்து ஒரு பாராட்டத்தக்க விஷயம் தான். மூன்றாவது பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நடித்த நடிகர்களை பற்றி சொல்லி ஆகணும். நடிகர்கள் தேர்வு வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதுவும் அந்த குறிப்பாக அந்த சாட்சி பெருமாளாக நடித்த அந்த முதியவர் வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாரு. இது மட்டும் இல்லாமல் அவரோட மனைவி ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்தில் ஏஜென்ட்டா, அதாவது இந்த பத்திரப்பதிவு செய்கிற ஏஜென்ட்டா ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. அவரை கூட எங்கே பிடிச்சாங்கன்னு தெரியல, ரொம்ப அவரும் தத்ரூபமாக இருந்தார். ஸோ இந்த மாதிரி நடிகர்கள் தேர்வு ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்ப நேச்சுரலாக இருந்தது அப்படின்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே, நான்காவதாக சொல்ல போகிற ஒரு பாசிட்டிவ், இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து எங்கேயுமே லேகிங் ஆகல, எங்கேயும் போர் அடிக்கல. ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பிச்சதோ அதே டோனில் தான் கடைசி வரையும் வரும். கடைசியில் ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. அந்த மெசேஜ் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு நல்ல மெசேஜாக அமையும். ஏன்னா எல்லாமே அவசரப்பட்டு பரபரப்பாக செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் பரபரப்பாக செய்யாதீங்கடா, எதுவாக இருந்தாலும் நின்று நிதானமாக செய்யுங்க அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல மெசேஜ் இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுவும் அருமையான விஷயம் தான். இதையும் தாண்டி இது எல்லாமே பாசிட்டிவ்ஸாக இருந்தாலுமே கூட இந்த படத்தில் ஒரு சில நெகட்டிவ்ஸும் இருக்குது. அது என்ன நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நெகட்டிவே, இந்த படத்தில் இவர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அந்த சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் வாங்குவார். ஏன்னா அந்த சாட்சி கையெழுத்து போட்டதுக்குன்னு ஒரு 5,000 ரூபா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கூட வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் கூட ஆஃபீஸ் வரைக்கும் வருவார். அந்த கூட வந்து அந்த லேண்ட் ஓனர் அவர் ஒரு 500 ரூபா 1000 ரூபா அப்படின்ற மாதிரி கொடுப்பாரு. ஸோ ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபா கிட்ட சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு வருமானம் அந்த தொழிலில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு மாதத்துக்கு நடந்தாலே 10,000 ரூபா, ஒரு 4 ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தால் 40,000 ரூபா வந்துடுது இல்லை. ஸோ இந்த அளவுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு தொழில் தான் அவர் செய்வார். இருந்தாலும் ஆடி மாசத்துல சாப்பாடுக்கே வழி இல்லாத அளவுக்கு எதனால அவருக்கு அந்த வறுமை வந்து வாட்டி எடுத்தது அப்படின்ற ஒரு சின்ன டீட்டெயிலிங் டைரக்டர் கொடுத்துருக்கலாம். ஏன்னா லாஜிக்காக வந்து நம்மளுக்கே யோசிக்க தோணுது. மாதம் 40,000 ரூபா குறைஞ்சதை அவர் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சாட்சி கையெழுத்து போடுற ஒரு வேலை பார்க்குறாரு. இருந்தாலும் ஆடி மாசத்துல வருமானம் இல்லைனா கூட கொஞ்சம் சேர்த்து வச்சு அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஓட்டி இருக்கலாமே. ஏன்னா இருக்கிறது கணவன் மனைவி மட்டும் தானே, எதனால மெட்டி அடகு வச்சு நீங்க சாப்பிட்ற அளவுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன லாஜிக் மீறல். இது லாஜிக் மீறலா இல்லைங்க, இதுக்கு பின்னாடி ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு காரணம் இருக்குன்னு சொன்னா அதை கொஞ்சம் டீட்டெயிலிங்கா பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஒரு விஷயம் நம்ம கண்ணில் தட்டுப்பட்டு இருக்காது. இருந்தாலும் இது ஒன்று தான் வந்து நான் ஒரு நெகட்டிவாக பார்க்குறேன். இதையும் தாண்டி
கொஞ்சம் நிறைய டீட்டெயிலிங்கான விஷயங்களை அவங்க கொஞ்சம் மேற்பார்வை பார்த்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படத்தை அவங்க இன்னும் ஒரு மணி நேரம் இழுத்து இன்னும் டீட்டெயிலிங்காக சொல்லி ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் மாதிரி காமிச்சிருக்கலாம். 45 நிமிஷம் போதிய டைம் இல்லை அப்படின்றதுனால இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அப்படிதான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த படம் ஓவராலாக எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக இது ஒரு நல்ல படம் தான். கண்டிப்பாக ஃபேமிலியோட நீங்கள் பார்க்கலாம். டைம் இருந்ததுன்னா ஒரு 45 நிமிஷம் கூட இருக்காது. இந்த படத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க. இந்த படத்துக்கு சினிமா சீக்ரெட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 3.